ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காயில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரியல். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயை எடுத்துகிட்டு ஆயில் 3 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா வெண்டைக்காய் 200 கிராம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அது வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். ஃப்ரீக்வெண்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகிட்டு சூப்பராக வதங்கி வரும். வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அதை அடுத்து வந்து நம்ம இதே கடாயில் ஆயில் போட்டுக்க போகிறோம். ஆயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா இதில் வந்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப வளவளப்பாயிடும். இதனால நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலை பொடி வந்து 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் வேர்க்கடலையை வறுத்துட்டு கோர்ஸாக அரைச்சிக்கணும். அதாவது கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு அது வந்து ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.